அப்புறம் ஜெகனா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேங்க. என்ன ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன். ஷூட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? ஏதோ நல்லா இருக்குது. ஆ, சூரியன் தான் சாவடிக்குது. சூரியன் தான் சாவடிக்குது. என்ன ஒரே கூட்டமா இருக்குது? எலெக்ஷன் மீட்டிங் போல. கடைசி வரைக்கும் அவங்களும் ஓட்டு கேட்டு தான் இருப்பாங்க, நீங்களும் போட்டு தான் இருப்பீங்க. என்னங்க பண்றது? நம்ம ஜனங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 சின்னம் தான். நாங்களும் 50 வருஷமா ஓட்டு போட்டு எதுவும் நல்லது அந்த மாதிரி தெரியல. ஏங்க சொல்லுப்பா. 3வதா ஒரு அரசியல் தலைவர் யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்தா நல்லா இருக்கும். இது ரொம்ப நாளா எல்லாருமே கேட்டுட்டு இருக்குது தான். சரி, இப்ப நடக்க போறது வந்து பிரதமர் எலெக்ஷன். யாரு அடுத்த பிரதமர்னு நீ நினைக்கிற? மீண்டும் மோடியே வந்தா நல்லதுன்னு நினைக்கிறேங்க. சூப்பர். எதுக்காக மீண்டும் மோடி? ஏகப்பட்ட திட்டங்களை கொடுத்தாரு ஏழை விவசாயிகளுக்குன்னு. அவரால் பல குடும்பம் போயிடுச்சுது. ஆனா வெளியே தெரியல. சரி, சூப்பர். நம்ம ஆரணி தொகுதியில நீ மோடிஜிக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சேன்னா புதுசா ஒருத்தர் களத்துல இறங்கியிருக்கிறார். அதாவது மோடிஜி ஐயா கூட தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணியில பாமகவுக்கு சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க நம்ம ஆரணி பாராளுமன்றம். இதுல நிக்கிறது யாரும் பார்த்தா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. இதுல நிக்கிறவர் யாரும் பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சின்ன வயசுல எம்எல்ஏ ஆன ஒரு நபர் தான் நிக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்லை, டாக்டர் ஏ கணேஷ்குமார் அப்படின்ற ஒருத்தர் தான். ஆல்ரெடி நிறைய விதமான நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறாரு, இன்னும் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. அதனால வந்து ஒரு ஆளுமை திறன் என்னன்றது அவருக்கு தெரியும். அது இல்லாமல் இளைஞராக இருக்கிறதுனால நம்முடைய தேவை என்னன்ற அறிஞ்சு சின்ன வயசு பசங்களுக்காக இருக்கட்டும், ஒரு விவசாயிகளுக்காக இருக்கட்டும், ஒரு நெசவாளர்களுக்காக இருக்கட்டும், எவ்வளோ விதமான ஸ்கீம் எடுத்து வரதுக்கு ஒரு நல்ல மனுஷன். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. இவ்வளோ தகுதியாக இவ்வளோ பட்டமும் இருக்கும்போது கண்டிப்பாக என்னுடைய ஓட்டு மாம்பழத்துக்கு தான் அந்த முறை. அப்போ இந்த வாட்டி நம்மளுடைய ஓட்டு மாம்பழத்துக்கு.